சென்டரில் நிறையாவே நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூப் வந்து சைடு ஸ்கூப் வந்து வாங்கியிருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மண்டை மேல இந்த கொண்டைய மறந்த மாதிரி ஸ்கூப்லாம் நல்ல குவாலிட்டியில் அனுப்பிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட போராடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரையும் சரி, அதை டெலிவரி பண்ணி சார்ஜ் சரி, டோட்டலாக ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதையுமே கொடுத்துருந்தாங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பாதியாக நின்றுச்சு. நிறையா வந்து டிலே வந்துச்சு. 4ஆம் மாதம் போட்ட ஆர்டர் 6ஆம் மாதம் கிடச்சனால தான் இந்த டிலே. ஸோ அதனால தான் இப்போ வந்து வீடியோ வருது. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, ஒரிஜினல் ஸ்டிக்கர் வந்து போட்டிருந்தோம். நம்ம ஒரிஜினல் ஸ்டிக்கர் பதிலாக தான் வேறு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம ஒரிஜினல் ஸ்டிக்கர் கேட்டிருந்தோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி ஒட்டணும் அப்படின்னா, பழைய ஸ்டிக்கர் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். எடுத்து முடிச்ச பிறகு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் டைமண்ட் செல்லில் வந்து இந்த புது ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக பபிள் இல்லாமல் ஒட்டணும். பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வராமல் நம்ம வந்து அதை வந்து தேய்ச்சி ஒட்டிட முடியும். நான் வந்து ஏற்கனவே வந்து மார்க்கிங்லாம் கரெக்டாக வந்து பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லேயர் இருக்கும். நம்ம வந்து ஒரு லேயர் கீழே உள்ள லேயர் வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் ஸ்டிக் பண்ண முடியும், ஒட்ட முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக பபிள்ஸ் வராமல் வந்து கார்டு வச்சு ஒட்டலாம். நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஏடிஎம் கார்டு வச்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வராமல் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி ஒட்டிடலாம். இதே மாதிரி வந்து அடுத்த பக்கம் உள்ள ஸ்கூப்புக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கஷ்டமான வேலையே பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து மார்க்கிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வராமல் ஒட்டணும். ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஓஜி லுக் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னோட பைக்கோட கலரும் கூட, பிளாக் வித் ரெட் இதுதான் வந்து என்னோட கலரும். ஸோ அவங்க வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. அதை வந்து கேட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. 2 லேயர் இருக்கும் சொல்லியிருந்தால, கீழே ஒரு லேயரை பிரிச்சோம்னா நம்ம வந்து ஒட்ட முடியும். மேலே ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக தெரியும். அது எதுக்குன்னா அந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து வேணும் அப்படின்னா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பலபலன்னு இருக்கும். ஸ்டிக்கரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக பபிள்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இந்த பீல் ஆஃப் பண்ணி உரிக்கிற சுகமே வந்து தனி தான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இதுலையுமே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்குமே லுக் வந்து சூப்பராக வந்துருச்சு. சைட் டோர்ஸ் வந்து நம்ம வந்து மாட்டணும். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். அந்த ஒரிஜினல் லுக்கு தான். ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்தப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஒரிஜினல் லுக்கு. இந்த மாதிரி நிறைய சுசுகி வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்.